Hi friends, welcome to SK Innovations. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா wheat flour குலோப் ஜாமுன் எப்படி சிம்பிளான முறையில் பண்ணலாம்னு பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருக்கேன். நெய் நல்லா உருகினதும் இதில் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு சேர்த்துக்கலாம். இந்த கோதுமை மாவு பார்த்தீங்கன்னா சிம் ஃப்ளேமில் வச்சு 5 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அப்போ தான் குலோப் ஜாமுன் செஞ்சிட்ட பிறகு சாப்பிட்டா நமக்கு கோதுமை மாவோட ஸ்மெல் அடிக்காமல் இருக்கும். அதனால் நெய்யில் வறுக்கிற இந்த ஸ்டெப்பை ஸ்கிப் பண்ணாமல் செஞ்சுக்கோங்க. ஃபுல்லாகவே சிம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துடுங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் கரிஞ்சிடாமல் இருக்கும். இந்த டைமில் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை சேர்த்துக்கிறேன். இந்த மாதிரி நம்ம மாவில் சர்க்கரை சேர்க்கறதுனால நமக்கு குலோப் ஜாமுன் பார்த்திங்கன்னா சூப்பரான கலரில் நமக்கு கிடைக்கும். அதாவது பொன்னிறமாக நமக்கு கிடைக்கும். இப்போ இது 5 நிமிஷம் நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். இப்போ இதை கட்டிகள் இல்லாமல் கரண்டியாலே உடைச்சி விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு இதில் 1 கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்க போகிறேன். 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு 1 கப் அளவுக்கு காய்ச்சின பால் சேர்த்துக்கணும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நீங்கள் சேர்க்கணும். ஆஃப் பண்ணாமல் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே கட்டி கட்டியாக ஆகிடும். அதனால் ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட பிறகு சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 30 செகண்டுக்குள்ளேயே நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த அளவுக்கு மாவு நல்லா கெட்டியாக வரும். அதாவது கடாயில் ஒட்டாமல் நமக்கு மாவு கிடச்சதும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், கரெக்டான கன்சிஸ்டன்சி இதுதான். கடாயில் கொஞ்சமும் ஒட்டலை. இந்த டைமில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவை ஆற வச்சுக்கலாம். இது ஆறுற டைமில் நம்ம சர்க்கரை பாகு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்து சர்க்கரை ஓரளவுக்கு கரைய ஆரம்பித்ததும் அதில் 2 ஏலக்காய் தட்டி சேர்த்து கொதிக்க வச்சுக்கலாம். இது கூட நீங்கள் குங்குமப்பூ சேர்க்கறது இருந்தாலும் சேர்க்கலாம். இது அப்படியே கொதிக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. இந்த டைமில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு கேசரி பவுடர் நான் சேர்த்துக்கிறேன். இது பார்த்திங்கன்னா ஆப்ஷனல் தான். இந்த மாதிரி ஃபுட் கலர் சேர்க்காமலும் நீங்கள் செய்யலாம். ஃபுட் கலர் சேர்க்கும்போது சூப்பரான கலர் நமக்கு கிடைக்கும். இப்போ இதை சேர்த்துட்டு சிம் ஃப்ளேம்லேயே வச்சு கொதிக்க வச்சுக்கிறேன். இந்த டைம் பார்த்திங்கன்னா மாவும் நல்லா ஆறிடுச்சு. இதை இப்போ ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். இந்த மாதிரி பண்ணுறதுனால சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாவில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு, அதாவது சமையல் சோடா சேர்க்கறது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கும்போது இன்னுமே நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இப்போ இந்த மாவு 3 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி நமக்கு வேண்டிய ஷேப்பில் நம்ம உருட்டி வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஓவல் ஷேப்பில் உருட்டிக்கிறேன். நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் வேணாலும் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இந்த மாவு ஃபுல்லாகவே நான் பண்ணிடுறேன். அவ்வளோதான். இப்போ இதை எண்ணெயில் போட்டு பொரிச்செடுக்க வேண்டியது தான். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. அதே சமயம் நம்மளோட சர்க்கரை பாகும் ரெடி ஆகிடுச்சு. சர்க்கரை பாகு பார்த்திங்கன்னா பிசுபிசுப்பு தன்மை வந்ததும் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிட்டதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவெல்லாம் இதில் போட்டு பொரிச்செடுத்துக்கலாம். ஃபுல்லாகவே மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொரிச்செடுங்க. அப்போ தான் உள்ளே நல்லா வெந்து வரும். இப்போ நான் எல்லா மாவுமே எண்ணெயில் போட்டுட்டேன். இப்போ இதை ஒரு 5 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொரிச்செடுத்துக்கலாம். இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருங்க 1 நிமிஷத்துக்கு ஒரு தடவை. அப்போ தான் ஈவனாக வெந்து வரும். பாருங்கள், இந்த டைமில் ஒரு பொன்னிறமாக நமக்கு கலர் கிடச்சிருக்கு. இன்னுமே கொஞ்சம் டார்க்காக ஆகிற வரைக்கும் பொரியட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நம்மளோட குலோப் ஜாமுன் மாவு சூப்பராக பொரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்க்கு மாற்றிக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட எல்லா குலோப் ஜாமுன் மாவும் பொரித்து சூப்பராக ஒரு பிளேட்க்கு மாற்றியாச்சு. இந்த டைமில் சூடாக இருக்கிற சர்க்கரை பாகை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம பிளேட்டில் பண்ணும்போது ஈவனாக நமக்கு குலோப் ஜாமுன் ஜீராவில் ஊறி இருக்கும். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சது 4லேருந்து 5 மணி நேரம் இந்த சர்க்கரை பாகில் ஊறி இருக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லா சாஃப்டாகவும் ஜூஸியாகவும் கிடைக்கும். கோதுமை மாவில் பண்ணுறதுனால
ஊறுற டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்கும். நான் ஏற்கனவே அரிசி மாவில் எப்படி பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா இது ஒரு 5 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. நம்மளோட வீட் ஃப்ளார் குலோப் ஜாமுன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் குலோப் ஜாமுன் செய்யணுன்னா குலோப் ஜாமுன் இன்ஸ்டன்ட் மிக்ஸ் பவுடர் வாங்கணும்னு அவசியமே இல்லை. வீட்டில் இருக்கக்கூடிய பால், கோதுமை மாவு, சர்க்கரை பயன்படுத்தி சூப்பரான ஜூஸியான சாஃப்டான குலோப் ஜாமுன் ஈஸியாக நம்ம செஞ்சிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள், அண்ட் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.